தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். மொத்தம் 17 பேர் கொண்ட இந்த குழுவினர் நவீன கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய வெலாக்ஸ் 1.0 எனும் ரேஸ் கார் ஒன்றை வடிவமைத்திருந்தனர். வழக்கமான காரை விட இந்த காரில் பயன்படுத்தப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பம் எரிபொருள் சிக்கனத்தை கையாள்வதோடு காரினை இயக்கும் போது மிக குறைவாக வெறும் 88 டெசிபல் அளவில் மட்டுமே சத்தத்தை உண்டாக்குகிறது. தங்களோடு இருந்த பலரும் தங்களை ஊக்குவித்ததே தங்களது வெற்றிக்கு காரணம் என மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் வெற்றி பெற்ற மாணவர்கள். அப்ரைட்னு ஒரு மெட்டீரியல், அதாவது வீலில் இருக்கும். அந்த அப்ரைட் மெட்டீரியல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவாக காலேஜ்லேயே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணது. எங்களுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் மற்ற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டெல்லியில் நடந்த இந்த தொழில்நுட்ப போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து 120 அணிகள் பங்கேற்றன. அதில் இறுதியை எட்டியவை 25 குழுக்கள். வேக கட்டுப்பாடு உள்ளிட்ட பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு வெற்றி கோப்பையை தட்டி பறித்தனர் சேலம் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். இதன் மூலம் சர்வதேச அளவிலான போட்டிக்கு அவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அடுத்தது எங்க டீமோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூன் அமெரிக்காவில் லிங்கன் ஒரு இடத்துல வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஃபார்முலா எஸ்ஐன்னு ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. இப்போ எங்க டீம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்வமும் திறமையும் உள்ள மாணவர்களை ஊக்குவித்து உதவினால் உலக அளவிலான போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ் மற்றும் சகாய பிரதிபாவுடன் பாலகிருஷ்ணன். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் இயங்கி வருகிறது FTDA எனப்படும் மத்திய அரசின் காலனி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனம். இங்கு பயிலும் மாணவர்கள் வடிவமைத்த காலணிகள், நவீன ஆடைகள் போன்றவற்றின் கண்காட்சி பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் என பலரையும் கவர்ந்தது. மோஸ்த்ரா என்ற பெயரில்